புதுச்சேரி கத்தீட்ரல் வீதியில் உள்ள புனித அன்னாள் உயர்நிலைப் பள்ளியில் டிசம்பர் 23ஆம் தேதி நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குழந்தைகளோடு சேர்ந்து கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி கொண்டாடினார். விழாவில் பேசிய பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை ரொசாரியோ, ஏழை எளிய குழந்தைகள், சாலையோர குழந்தைகள், தாய் தந்தையற்ற அனாதை குழந்தைகளுக்காக 88 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட இந்த பள்ளிக்கு துணைநிலை ஆளுநர் வருவது இதுவே முதல் முறை என்று பெருமிதம் பொங்க பேசினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு வின்சென்ட், திருச்சபை சகோதரிகள் மற்றும் ஆசிரியர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மின்துறையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட கட்டுமான உதவியாளர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழா கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் டிசம்பர் 24ஆம் தேதி நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் விழாவில் கலந்து கொண்டு பணி ஆணைகளை வழங்கி சிறப்பித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், மாண்புமிகு உள்துறை மற்றும் மின்துறை அமைச்சர் திரு ஆ. நமச்சிவாயம் அவர்கள், மின்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா அவர்கள் மற்றும் மின்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் டிசம்பர் 24ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதிய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க. லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பே. ராஜவேலு அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள், திரு ஆர். பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள், திரு யு. லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
பெரியார் ஈவே ராமசுவாமி அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் டிசம்பர் 24ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பிள்ளைத்தோட்டம் சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க. லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பே. ராஜவேலு அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஆர். பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள், திரு யு. லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையின் மூலம் 2026ஆம் ஆண்டிற்கான மாத கேலண்டர் வெளியீட்டு விழா புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் டிசம்பர் 23ஆம் தேதி நடைபெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள் 2026ஆம் ஆண்டிற்கான மாத கேலண்டரை வெளியிட்டார். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், மாண்புமிகு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை அமைச்சர் திரு க. லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு வேளாண் அமைச்சர் திரு க. ஜெயக்குமார் அவர்கள், அரசு கொறடா திரு வி. ஆறுமுகம் என்கின்ற ஏகேடி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு யு. லட்சுமிகாந்தன் மற்றும் துறை அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாள் விழா நல்லாட்சி தினமாக புதுச்சேரி அரசு சார்பில் டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலை நகராட்சி கட்டிட வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே. கைலாஷ்நாதன் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க. லட்சுமி நாராயணன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.